ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். இங்கே வந்துட்டு கோயம்புத்தூர் போய் ஊட்டிலாம் போகணும். 29 கிலோமீட்டர் சின்ன பையன் ஜலியல்னா ஜாஸ்லாம் சின்ன பிள்ளை, நான் பெரிய பையன். நான் தானே ஓட்டிகிட்டு இருந்தேன் காரை. இப்போ தான் முதல்ல ஊட்டிக்கு காரை ஓட்டிகிட்டு போகிறேன். யாருக்கு அவங்களுக்கு பயம், எனக்கு தெரியாது. நான் ஜாலியாக ஓட்டினேன். நீ மட்டும் கூட்டு போகல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இங்கிட்டு பாலக்காடு போனோம். இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டிலலாம் மதுரையிலேருந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். இப்போ பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் பாலக்காடு போய்கிட்டு இருக்கோம். சின்னதாக பொள்ளாச்சி பாலக்காடு அவுட்ரு ஏரியாவில் வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா பூனைக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் பூனைக்கான வேலையும் பார்க்கணும். அதனால நாங்கள் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 28 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட். கேரளா பார்டருக்கு வந்துட்டோம். அப்பெல்லாம் ஓட்டுவாங்களா? சின்னதான் முதல்ல பழகினா, அதுக்கடுத்து ஜலியில் போகலாம். அப்புறம் ஏன் இப்போ ஓட்ட மாட்டாங்க? ஓட்ட மாட்டாங்க. பார்த்தாச்சா கேரளா இவங்க ஒரு அம்பாசிடர் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு கதை சொன்னாங்க. சொல்லியிருக்கீங்களா ஜி? நீங்கள் விட்டுட்டு 2 நாள் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தீங்கல்ல. ஆர்வ கலரில் அம்பாசிடர் எடுத்துகிட்டு போய் ஏதோ எப்படி சொல்கிறது, காவாக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ விட்டுட்டாங்க போல. ஓ அது சொன்னேன். வாய்க்கால் சரி, அதுலேயே விட்டுட்டீங்க. எங்கள் கேட்டோடைய நேம் வந்து மியா, மீனா. 2 பூனைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். ஐஸ்கிரீம் வர வாங்கிட்டு வந்துருக்கோம். இது பூனை குட்டி தான் வந்துருச்சாண்டு. ஏமா ஓனரம்மா, உனக்கே இப்படி இருந்தா எனக்குலாம் இப்படி இருக்கும். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணும், என்ன பூனை மேலே வந்துருக்குங்க, ஏதாவது நான் தோணிடும். ஐயோ இங்கே தான் வந்துட்டாங்களா? ஆமா, எடுத்துட்டு இருக்கேன். 154 கோழிக்கோடு 8 பாலக்காடு 39 கோழிக்கோடு கொளிஞ்சம்பாறை இருக்கிறதுலயே வால்பாறை வயநாடு தான் கூட இருக்குது. வால்பாறை 61. வயநாடு வால்பாறையெல்லாம் தாண்டிட்டோம். இன்னும் வால்பாறை அந்த ஊர் தான் சும்மா வருது. நேற்று வரைக்கும் சாட்சி வால்பாறை காலேஜில் இருக்கேன். வால்பாறைக்கு மறுபடியும் அனுப்புறா. என்னடா வயநாடுன்னு சொன்னோம் அப்படின்ட்டு கீழே வையத. அந்த ஷார்ட்ஸை வந்து நீ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்க. ஏமா அப்படியே ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான் எல்லாத்துக்கும். அப்புறம் ஒருத்தருக்காக அனுப்புவாங்க. நான் திடீர்னு மாற்றிட்டு கோத்தகிரின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மாற்றி வேணாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அமுக்கிட்டே வா. வெல்கம் டு கேரளா. வந்துட்டோம்ப்பா. காஞ்சியை போட லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிடுவோமா ஜி? வாங்கிடுவோம். ஏன்னா பூனைக்குட்டிங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல், அதுவும் லாங் ட்ராவல்ன்றதுனால அவங்களையும் அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்படியே ஜாலியாக பேசிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ லாட்ரி டிக்கெட்? ஆமாம் வந்துட்டு பாப்பமா. லாட்ரி கடை இருக்கு 12 கோடி. கேரளா பாலக்காடு பாலக்காடு கேரளா. பாலக்காடு அப்பதே நீ கேரளா பஸ் பார்க்கலையா? பாலக்காடு தான். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் செக் போஸ்ட் வந்து வெச்சு பாரு. கேரளா செக் போஸ்ட் இல்ல. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இதுக்கு அடுத்து உள்ள ஃபாரஸ்டோட கண்ட்ரோல். நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இனி தமிழ்லே வராது, பால்காடுன்னு தான் வரும். பாலக்காடு வரைக்கும் தமிழ் இருக்குன்னு. மலம்புழா டேம் 35, பால்காடு 28.
பொள்ளாச்சி டு பாலக்காடு நாங்க போகையில வந்து எங்களுக்கு ரோடு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு சிங்கிள் ரோட் மாதிரி இருந்தது. அதனாலேயே வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்தது. பாலக்காடு அவுட்டர் ஏரியா ஃபுல்லா வரையில. மழையே இல்ல மழையே வேண்டாம்ல மழை இருக்கா என்ன? அங்க ஒரு வெங்காய முட்டை, இங்க ஒரு மாங்காய் முட்டை. இது மாங்காய். வெயிட் நம்ம குமளில தாண்டி தானே கேரளா பாப்பு, அது வேற ரூட் பாப்பு. அது தேக்கடி போறது மூணார் போறதுக்கு தான் குமரி. திருவனந்தபுரம் வழியா ஒரு கன்னியாகுமரி வழியா ஒரு கேரளா போகல பாப்பு. பாப்பா, கன்னியாகுமரி போய் திருவனந்தபுரம் போறோம்ல, அது ஒரு கேரளா ரூட்டு. தேனி குமுளி போறோம்ல, அது ஒரு ரூட்டு. போடிமெட்டு வேற ஓடிமெட்டு போய் மூணார் போறோம்ல, அது இன்னொரு ரூட்டு. இது வேற ரூட்டு. இது உடுமலைப்பேட்டை. இந்த ரூட் வழியா மூணார் போலாம், கொச்சி இதுக்கு வந்து இதுதான் பக்கம். கொச்சின்க்குலாம் நம்ம இங்க வந்திருந்தோம்னா எப்பயும் போயிருந்திருக்கோம். அங்க நம்ம ஃபுல் டே சுத்தணும்ல. அண்ணா அந்த ரூட் வந்துட்டு சொல்லுச்சு, நீ தான் அதை பெருசா இது பண்ணல. திருப்பரங்குன்றம் நேர போய் கொள்ளலாம். ஓகேயா, கொள்ளலாம். அதுக்கப்புறம் அங்கிட்டு திருநெல்வேலி நாகர்கோவில் வழியா போறது வந்து திருவனந்தபுரம். இந்த பார்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொச்சின். ஓகேயா, தேனி வழியா போய் போறது வந்து மூணாறு. திருவனந்தபுரம், கொச்சின், கொல்லம், கோழிக்கோடு. இங்கிட்டுதான் நிற்கிறோம். கோழிக்கோடு, எர்ணாகுளமும் இங்கிட்டுதான் பாப்பு இருக்கு. எர்ணாகுளம். இது பாலக்காடு. இப்ப பாலக்காடு வந்திருக்கோம்ல, எர்ணாகுளம் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே 203 கிலோமீட்டர் தான் பார்த்தேன். கொச்சின்னு 168 தான் பார்த்தோம் நாங்க. கொச்சின்ல இருந்து எர்ணாகுளம் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர் மேல இருக்கும். எர்ணாகுளம், திருவனந்தபுரம், கொச்சின், கொல்லம். ஆனா நான் நினைச்சேன் கேரளாக்கு போறோம்னா மலையெல்லாம் தாண்டி தான் போகணும். இப்ப தமிழ்நாட்டை பாத்துக்கிறேன். இனிமே தான் பாப்பு கன்னியாகுமரி இருக்கா, ஹில்ஸ் வயநாடு ஒரு சைடு இருக்கா. இந்த சைடு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம். ஓகேயா, வேற எந்த பக்கம் இருக்கு? இந்த சென்னை அந்த பக்கம். இன்னொரு பக்கம் எந்த பக்கம் ஜி? இன்னொரு பக்கம் தூத்துக்குடி. நம்ம கொச்சின் ரூட்டுக்கு இங்க வந்திருந்தோம்னா ஈஸியா இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வேளை வயநாடு போக பிளான் பண்ணிங்கன்னா மதுரை கன்னியாகுமரி சைடு ராம்நாடு சைடு சவுத் சைடு இருக்கிறவங்க வயநாடு போக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு பிளேசஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஊட்டிக்கு கூட ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா திம்பம் மலைப்பாதை எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஹில்ஸை தவிர்த்துட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணது. ஆனால் எங்களுக்கு இதுக்கே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷன் வந்து வயநாடில் சுல்தான் பத்திரி அந்த ஏரியா கிட்ட இருக்கிற ஒரு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப் ஹவுஸ்க்கு வந்து நாங்கள் போகிறதுக்காக சுல்தான் பத்திரிக்கு அதுக்கே லொக்கேஷன் போட்டதுனால கூகுள் மேப் அது வேலையை காமிச்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க.